nisa garesa garesa nisa garesa. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷலாக நான் வந்து நொங்கு பாயசம் தான் செஞ்சுருந்தேன். மோஸ்ட்லி சண்டேஸ்னாவே எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தான் ஸ்பெஷலாக இருக்கும். ஆஃப்டர் நான்வெஜ் நீங்கள் இந்த டெசர்ட்டை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து 2 பேர்லேருந்து 3 பேருக்கான குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ பாயசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாரில் 2 முந்திரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இலநொங்கு, 5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 5லேருந்து 6 பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் நான் ஹீட் பண்ணி வச்சுருந்த மில்க்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓரமாக. அதுக்கப்புறம் 3 இலநொங்கு எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணுறதுக்காக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இலநொங்குன்னு கேட்டு வாங்கணும், கெட்டி நொங்கு வாங்கிடாதீங்க, இலநொங்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் முந்திரியும் பிஸ்தாவையும் கட் பண்ணிக்கிறேன் பொடி பொடியாக. நீங்கள் வேணால் பட்டர்லேயோ இல்லை கீலேயோ போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த மில்க்கை வந்து மறுபடியும் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணி அது நல்லா கொதித்து வரும்போது நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பாதாம், பிஸ்தா அந்த எல்லாத்தையும் வந்து இந்த மில்க்கு ஹீட் ஆனோடனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த நுரை எல்லாமே நுரைச்சி மறுபடியும் ஹீட்டாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்லேயே வச்சு கலக்கி விடுங்க. எங்கேயும் அடிப்பிடிச்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்த, அதாவது இந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த நொங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். நுரைச்சி வரும்போது மறுபடியும் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 to 6 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ நல்லா ஹீட் பண்ணி கொதித்து வந்தோடனையும் நம்ம நொங்கு பாயசம் ரெடி. நல்லா நுரைச்சி மேலே வரணும், கொஞ்சம் திக்னஸாகவும் வரணும். ஸோ நம்ம நொங்கு பாயசம் ரெடி. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் அம்மாவோட ரிவ்யூ கேளுங்க. டேஸ்ட்டு சூப்பர். நீங்களும் ஒரு டைம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.